கூடும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்ய முடியாத சகோதரன் ஆபிரகாமுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை திறந்தரலும், ஞான கண்களை திறந்தரலும், ஞான ஒளியை தாரும். உடைய வருகையை பற்றி அறிந்து கொள்ளவும், அநேகருக்கு அதை சொல்லி அவருடைய ஆயத்தப்படுத்தவும் எங்களை இங்கே உபயோகப்படுத்தும். பேசுகிறவரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, தானியேல் தீர்க்கதரிசியின் 70 வாரங்கள் நான் ஏற்கனவே படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தானியேல் புஸ்தகத்திலேருந்து ஒரு சாப்டரும் இதிலேருந்து சுவிசேஷங்கள்லேருந்து 4 சாப்டர்ஸும் கொடுத்துருந்தேன். நீ எவ்வளோ பேர் படிச்சுட்டு வந்தீங்கன்னு தெரியல. படிச்சுட்டு வரல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இது முடித்ததுக்கப்புறமா போய் படிங்க. ரொம்ப 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 முக்கியமான தீர்க்க தரிசனம் இது. எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படின்னா, டைம்லைன் ஒரு நாள் கூட பெசகாத தீர்க்க தரிசனம் அது. அவ்வளவு அவ்வளவு எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் பண்ணின தீர்க்க தரிசனம் இது. அதனால் பைபிளில் இருக்கிற ப்ராஃபஸிஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு எவனா சொன்னாங்கன்னா, இந்த தானியேலின் 70 வார தீர்க்க தரிசனத்தை எடுத்துகிட்டு போய் காமிச்சு திஸ் இஸ் வை பைபிள் இஸ் ட்ரூ அப்படின்னு காண்பிக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் தானியேலின் தீர்க்க தரிசனம். ஓகே, தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனத்துக்குள்ளே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம முதல்ல அதை வாசிக்க கேட்போம். அதுக்கப்புறமா ஒன்றுன்னா அதில் என்னென்ன ஏன் இது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருது அப்படிங்கிறதையும் நம்ம டைப் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ராஜி படிங்கம்மா. ராஜி மியூட்டில் இருக்கீங்க. ராஜி கேட்குதா? பிரதர் கேட்குதா நான் பேசுகிறது? ஓகே ஓகே. தானியேல் 9ஆம் அதிகாரம் 21லேருந்து 27 வசனங்கள் படிக்கணுமா? படிக்கிறீங்களா? இரு 21லேருந்து 27 வரைக்கும். சரி, ஓகே. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாக பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிறுத்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவிக்கிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் சொல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரபாக போல இருக்கும். முடிவு பெறுகிற யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாழாகுகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, நிர்மூலம் பாழாகுகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். ஓகே, இதில் மொத்தம் 7 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். என்னென்ன அப்படின்னா, 24ஆம் வசனத்தை மீறுதலை தவிர்க்கிறதற்கு, பாவங்களை தொலைக்கிறதற்கும்,
அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தை முத்திக்கிறதுக்கும், தீர்க்க தரிசனத்தை முத்திரிக்கிறதற்கும் என்று 7 விஷயங்கள், மகா பரிசுத்த உடலை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் அப்படின்னு சொல்லிட்டு 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் அப்படின்னா 69 வீக்ஸ் அப்படிங்கிறது அதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். 7 வாரம் 69 வாரம் அப்படிங்கிறது என்ன? உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள். ஸோ 70 வாரங்களில் 69 வாரங்கள் எதுக்கு செல்லும்? எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படும் முதல் மேசியா வரும் மட்டும் 69 வாரங்கள் செல்லும் அப்படிங்கிறது இந்த தீர்க்க தரிசனத்தில் வருது. இது ஏன் 7:62 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்றத சில பைபிள் ஸ்காலர்ஸ் வெவ்வேறு விதமாக பேசுவாங்க. ஆனால் நமக்கு முக்கியமானது 69 வாரங்களில் பிரபுவாகிய மேசியா வருவார் அப்படிங்கிறது. ஓகே, இதில் மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படிங்கிறது வருது. வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் அப்படிங்கிறது வருது. 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். ஆக்சுவலாக இந்த வாரம் பாதி சென்ற 1 வாரம் அளவும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறது, வாரம் பாதி செல்லும் பொழுது இதுதான் ரெவலேஷனோட வெளிப்படுத்தும் விசேஷத்தோட டைப் ஆகிற ஒரு விஷயம். ஓகே, மெயினாக 70 வாரங்கள் அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு கண்ணோட்டம். ஏன் தவறான கண்ணோட்டம் அப்படின்னா, இதில் வர்றது ஷபுஈம் அப்படின்ற ஒரு எபிரேய பதம். பாருங்கள், நான் உங்களுக்கு எபிரேயில் போட்டு காண்பிக்கிறேன். உங்களுக்கு தெளிவாக தெரியுதா தெரில, ஆனால் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் அனுப்பி வச்சுருக்கிறேன். ஷபுஈம் அப்படின்றது சிபீம்க்கும் ஷபுஈம்க்கும் ஒரே கான்சனன்ஸ் தான் யூஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஷபுஈம் அப்படின்னா 7 பீரியட் அப்படின்னு அர்த்தம். 70 × 7 பீரியட் அப்படின்னு அர்த்தம். அப்போது 70 × 7 வாரங்கள் அல்ல, 70 × 7 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது 7 × 70 490 இயர்ஸ், 490 வருஷங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்லேருந்து அதெல்லாம் உங்களுக்கு இதை எடுத்து கொடுத்துருக்குறேன். ஷபுவானா அ பீரியட் ஆஃப் 7 days அண்ட் ஆல்சோ இயர்ஸ் இட் இஸ் மென்ஷன். எப்படி நம்ம தமிழில் அடி அப்படின்றோம் இல்லையா, அடி அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு பொருள்கள் இருக்குது. ஒரு அடி அப்படின்னா 12 இன்ச்சு ஒரு அடின்னு சொல்கிறோமா. அதே நல்லா அடியவனை அப்படின்னா 12 இன்ச்சு கிடையாது, ஸ்ட்ரைக்கிங் சம்படி, நல்லா அரையிறது, இல்லை ஒரு கோலால் அடிக்கிறது அப்படின்றோம் இல்லையா. அதே போல் ஷபுவான்ற அந்த பேர் தினங்களையும் குறிக்கும், ஆண்டுகளையும் குறிக்கும். அப்போது இதை ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் சரியான விளக்கம். ஏன்னா இப்போ 70 வருஷம் முடிஞ்சு போச்சு எரேமியாவுடைய தீர்க்க தரிசனம் இதாகி, இனிமேல் என்ன நடக்கும்னு தான் போய் விசாரிக்கிறான். 70 வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்றவனுக்கு ஆண்டவர் 490 வருஷம் நடக்க போகிற தீர்க்க தரிசனத்தை கொடுக்குறார். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, 490 வருஷம் இது நடக்க போகுது அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் போய் கர்த்தர்கிட்ட போய் எனக்கு இது எப்படி நடக்கும்னு தெரியணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது வெளிப்படுது அப்படின்னா அது அதோட பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. ஓகே, நகரம் கட்டப்பட்ட ஆணை வந்த பின் 69 வாரங்கள் சென்ற பின் மேசியா வருவார், அவர் சங்கரிக்கப்படுவார். இந்த 69 வாரங்கள் நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் நகரம் கட்டப்பட ஆணை அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பிப்பாங்க. இதில் குழம்புறதுக்கு நமக்கு இதுவே கிடையாது. இல்லை, நான் உங்களுக்கு மேத்தமேட்டிக்கலியும் நான் சொல்லித்தருவேன், இதுவும் சொல்லித்தரேன், பிப்ளிக்கலியாகவும் சொல்லித்தரேன். ஓகே, ஒவ்வொரு நாளும் ஓராண்டு ஆக 69 × 7 483 ஆண்டுகள். யாருக்காவது மேத்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னா
எனக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது ப்ராஃபட்டிக் ஆக்சுவலாக நடந்தது. ஸோ 483 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள் தான் யூத நாட்காட்டியில் 360 நாட்கள், 1,73,880 நாட்கள். ஓகே, 4 கட்டளைகள் கொடுக்கப்பட்டன. பைபிள் படி 4 ஈடிக்ட்ஸ் have been issued. முதலாவது கோரேஸ் ராஜா எஸ்ரா 1:1 3 பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்ட ஒரு ஈடிக்ட் கொடுக்குறான். அடுத்த 2ஆம் கட்டளை கட்டுவதை தொடர தரியு ராஜா, கிங் டாரியஸ், அவர் எஸ்ரா 6:8 தடைப்பட்டுடுது. இது ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தடைப்பட்டுடுது. அப்போ ஆகாய் தீர்க்கதரிசி நீங்கள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் இல்லை கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் அப்படின்னு செருபாபேலுக்கு கொடுக்குற அந்த தீர்க்க தரிசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தீர்க்க தரிசனம். நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். ஆனால் அது ஆக்சுவலாக கொடுக்கப்பட்டது 2ஆம் ஆலயம் கட்டப்படுவதற்காக செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்டது. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் இல்லை கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் அப்படின்னு சொல்கிறது. அது ரேமா, ஆக்சுவலாக அது லோகோஸ் கிடையாது. இந்த தரியு ராஜாவும் ஆலயம் கட்டுவதை தொடர கொடுத்த ஈடிக்ட். ஓகேங்களா. 3ஆவது கட்டளை அர்த்தசஷ்டா அப்படின்ற ராஜா அர்த்தாசெக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வரும். அவர் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய பலிகளை ஏற்படுத்த அழகுபடுத்த கொடுக்கப்பட்ட ஈடிக்ட். அது எஸ்ரா 7:12-13 இருக்குது. சரி, இதெல்லாம் ஆலயம்னு ரொம்ப தெளிவாக இருக்குங்க. பைபிள் பொய் சொல்லலை. தானியேல் அவர் எருசலேமை எடுப்பித்து கட்ட அப்படின்னு தெளிவாக இருக்குது. அலங்கங்கள் கட்டப்படும் இருக்கு. அதனால் 4ஆம் கட்டளையான நெகேமியா 2:1-8 பார்த்தோம் அப்படின்னா அர்த்தசஷ்டா ராஜாவால், இந்த அர்த்தசஷ்டா ராஜாவும் அந்த அர்த்தசஷ்டா ராஜாவும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜாக்கள் 1, 2, 3 அப்படின்னு வருவாங்க. அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அர்த்தசஷ்டா ராஜா வேறு. இந்த அர்த்தசஷ்டா ராஜா யாருன்னு பார்த்தோன்னா எஸ்தருடைய கணவன் அகாஸ்வேரு தான் இந்த அர்த்தசஷ்டா ராஜா. ஓகே, இது நிறைய இவங்க ஒத்துக்க மாட்டாங்க இதை. ஆனால் ராஜாத்தி அவருடைய அருகிலே உட்கார்ந்துருந்தார் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரேஸ் நெகேமியாவில் வர்றதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா, அது எஸ்தர் ராஜாத்தி அப்படிங்கிறதுனால தான். அப்படின்றது நிறைய பேர் அது புரியவே புரியாது அவங்களுக்கு. இந்த டைம்லைன் எஸ்தர் ஹிஸ்ட்ரியில் இல்லவே இல்லை அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக எஸ்தருடைய ஹிஸ்ட்ரி இந்த அர்த்தாசெக்கஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாதது. ஓகே, நெகேமியா 2:2 இவர் கொடுக்குற அந்த ஈடிக்ட் தான் இதுன்றதை மேத்தமேட்டிக்கலி ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, மேத்தமேட்டிக்கலி ப்ரூவ் பண்ணலாம். யூதர்களின் சந்திர நாட்காட்டில் லூனார் கேலண்டரில் ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 360 நாட்கள் தான் இருக்கும். நம்மள மாதிரி 365.25 நாட்கள் கிடையாது. நமக்கெல்லாம் 365 நாட்காட்டி நமக்கு. அதில் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ நமக்கும் அவங்களுக்கும் நடுவில் 5.25 நாட்கள் மினிமம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 5.25 நாட்கள் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ 483 என்று 5.25 போட்டோன்னா 2536 நாட்கள். 2536 365 காலால் வகுத்தோம் அப்படின்னா ஏறத்தாழ 7 ஆண்டுகள் கழிக்க வேண்டும். 6.94 வரும். நான் ஏறத்தாழன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா ஏறத்தாழன்னு போட்டதுக்கு ரீசன் இருக்குது. டே கணக்கில் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன். ஓகே, எஸ்ரா 1:1 கோரேஸ் ராஜா கொடுக்கறது கிமு 537 கிமு 537 483 யூத ஆண்டுகள் நம்ம கழிச்சோம் அப்படின்னா 54 வரும். 54 முன்னாடி இந்த 7 டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை கிமுக்கு கூட்டணும், கிபிக்கு கழிக்கணும். கிமுக்கு கூட்டினோம் அப்படின்னா 61 கிமுவில் நிற்கும். அந்த 61 இயேசு வரவில்லை. எஸ்ரா 6:8 தரியு ராஜா 520 கிமு 520 அவர் கொடுத்த அந்த
ஈடிக்டை வந்து 483 வருஷம் யூத வருஷங்கள் கழிச்சோன்னா 37 வரும். 37ஓட 7 கூட்டணும்னா 43, கிமு 43 வரும். இயேசு அப்பவும் வரவில்லை. எஸ்ரா 7:11-27 வர்ற அர்த்தாசர்கஸ் அர்த்தசஷ்டா 458 கொடுக்குறாரு. 458 483 யூத வருஷங்கள் போட்டோன்னா 26 கிபி வருது. 26லேருந்து நம்ம 7 வருஷம் கழிக்கணும். ஏன்னா கிபின்றால 7 வருஷம் கழிக்கணும். கழிச்சா 19 ஏடி. 19 ஏடியில் இயேசு பிறந்து விட்டார். ஆனால் இன்னும் அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படவில்லை. ஏன்னா அவருக்கு 30 வயசு ஆகும் பொழுது தான் அவர் வந்து ஞானஸ்தானம் பெற்று அவர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நெகேமியா 2:1-8 பார்த்தோன்னா இது வந்து ஹிஸ்டாரிக்கலி இந்த டேட்ஸ் இருக்குது. மார்ச் 5ஆம் தேதி 444 கிமு. இது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இந்த டேட்டில் இருக்குன்றது இருக்குது. ஓகேங்களா? மார்ச் 5ஆம் தேதி 444 கிமு. இதிலேருந்து 483 யூத வருஷங்கள் கழித்தோன்னா 40 வருது. 40லேருந்து 7 கழிச்சோன்னா 33 ஏடி வருது. இந்த ஏடியில் வந்து நம்ம அடிஷ்னல் சப்ட்ராக்ட் பண்ணோன்ற ஹிஸ்டாரிக்கலி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது 33 ஏடி ஆன் த பாஸ் ஓவர் டே. அதனால் இந்த ஈடிக்ட் ஆஃப் அர்த்தாசர்கஸ் டு நெஹெமியா இஸ் அப்ரோப்ரியேட் ஈடிக்ட். இதில் என்னென்னு பார்த்தோன்னா மார்ச் 5லேருந்து 1,73,880 நாள் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 30ஆம் தேதி வருது. மார்ச் 30ஆம் தேதி அன்னைக்கு ஓசன்னா ஞாயிறு. அன்னைக்கு தான் கழுதையின் மேல் ஏறி இயேசு சமாதான கால ராஜாவாக எருசலேமுக்குள்ளே நுழைகிறார். ஏன் கழுதையின் மேல் அப்படிங்கிறதுக்கு வந்து தாழ்மையாக வருகிறார்ன்றது வந்து இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க நீங்கள். தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருக்க தாழ்மையான ராஜாவாக வருகிறார்னு. இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா சமாதான காலத்தில் ராஜாக்கள் குதிரைகளில் வரவில்லை. அந்த காலத்தில் அவர்கள் கழுதை மேல் ஏறி வந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் கோவேறு கழுதையில் தான் ஏற்றி நகர்வலம் வர வைக்கிறாரு தாவீது அப்படிங்கிறது வந்து ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு. சமாதான காலத்தில் ராஜாக்கள் கழுதை மேல் ஏறி வந்தது. அது சமாதான பிரபுவாக சமாதான காரணராகிய இயேசு எருசலேமுக்குள்ளே ஹோசன்னா ஹோசன்னா என்று மக்கள் முழங்க உள்ளே கழுதையின் மேல் நுழைகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஈவன் டு த லாஸ்ட் டே இது வந்து இதாகுது. என்ன 7 விஷயங்கள் நம்ம வந்து முதல் இதிலேயே பார்த்தோம். 7 விஷயங்கள் என்னென்னலாம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். 7 விஷயங்கள். மீறுதலை தவிர்க்கிறதற்கு, பாவங்களை தொலைக்கிறதற்கு, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கு, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கு, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் ஒத்திக்கிறதுக்கு, மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு. இந்த அபிஷேகத்தை எருசலேம் அறிந்து உணர்ந்து கொள்ளவில்லை. அதனால்தான் அவர் கண்ணீர் விட்டு சொல்கிறாரு, யூ டு நாட் நோ த டேஸ் ஆஃப் விசிட்டேஷன் அப்படின்றாரு. வருகையின் நாளில் நீங்கள் அறிந்து கொள்ளலையே அப்படின்னு கண்ணீர் விட்டு சொல்கிறாரு. இது வந்து லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வருது. நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கும். என்னுடைய மக்கள் தீர்க்க தரிசனம் நிறைவேறுது டு த டே தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஆனால் இவங்க உணர்வில்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் மனசில் ஆண்டவர்ன்றதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரி, நம்ம இதை பார்த்தோம். ஒரு நிமிஷம். சரி, அடுத்தது இந்த 69 மேசியா சங்கரிக்கப்படுவார். அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு வாரத்தை பற்றி ஒன்றும் பெருசாக இருக்காது. 9ஆம் அதிகாரத்தில் அதுக்கு 12ஆம் அதிகாரம் போகணும். ஓகேங்களா? 12ஆம் அதிகாரம் போகணும். ஏன் இந்த there is a prophetic pause அப்படிம்பாங்க. இதை தீர்க்க தரிசனத்தில் இருக்கும் ஒரு இடைநிறுத்தம் அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு 2 கிளாக் வந்து நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து யூதர்களுக்கான கிளாக்கு, இன்னொன்று வந்து திருச்சபைக்கான கிளாக்கு. யூதர்களுக்கான கிளாக் நிறுத்தப்படுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய
சிலுவை மரணத்தோடு. திருச்சபைக்கான கிளாக் ஆரம்பிக்கிறது எங்கே அப்படின்னா, திருச்சபையாக பெந்தகோஸ்தே நாளில் இது பண்ண போது, இப்போ பெந்தகோஸ்தே நாள் ஆவியானவர் அருளப்பட்ட பொழுது. இதுக்கு பைபிள்லேருந்து ஏதாவது ஒரு இது கொடுங்க பிரதர் அப்படின்னீங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று தானியேலுக்கு திருச்சபையை பற்றி ஒன்றுமே தெரியல. 70 வாரம்னா தொடர்ந்து 70 வாரம் நினச்சிட்டு இருந்தார் தானியேல், திருச்சபையை பற்றி தெரியாததுக்கான. அதுக்கு பைபிள்லேருந்து ஒரு 2 வசனங்கள் கொடுக்குறேன். இந்த வசனங்கள் உங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்கான்னு பாருங்கள். யோவான் 10:16 இயேசு சொல்கிறாரு, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அதாவது இஸ்ரவேல் இல்லாமல், இஸ்ரவேலை தவிர்த்து வேறே மக்களும் வேறே மக்களையும் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறாரு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்காக 70 ஆண்டுகள் கொண்ட அந்த 70 வாரங்கள் கொண்ட அந்த கடிகாரம் நிறுத்தப்பட்டு திருச்சபையின் காலம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது ஏன் பிரதர் இது தானியேலுக்கு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான வேத ஆதாரம் எபேசியர் 3:6-12. அதில் பவுல் சொல்கிறார், இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இது இந்த ரகசியம் முன்னாடி கிடையாது அப்படிங்கிறதுக்கான, ஏன்னா கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் என்பதே ரகசியம். இந்த ரகசியம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபை என்பதே ஒரு ரகசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வி ஆர் ஆல் இன் ஓப்பன் சீக்ரெட். திருச்சபைன்றதே ஒரு பெரிய ரகசியமான விஷயம். இப்போ ஓப்பன் ஆகிருக்கு அந்த சீக்ரெட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நமக்காக, நம்முடைய நிறைவேற்றத்துக்காக நாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த திருச்சபையின் காலம் தான் நம்ம தீர்க்கதரிசன பார்வையில் பார்த்தோம். 7 திருச்சபை காலம் பார்த்தோம். 1901 திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் முறை, அதாவது இப்போதைய காலகட்டம் லவோதிக்கேயா காலகட்டமாக இருக்கிறது. இந்த டிஸ்பென்சேஷனல் ஏஜை நீங்கள் வெறும்ன நீங்கள் பிலீவ் பண்ணியே ஆகணுன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் தானியேல் இந்த 70 வாரத்திற்கு தரிசனம்ன்றது. ஏன்னா இதுக்கப்புறமா திருச்சபை வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லப்படாமல் இருந்தாலும், அங்கே 69க்கு அப்புறமா ஒரு பாஸ் இருக்குது. அதுக்கப்புறமா 12ஆம் அதிகாரத்தில் அடுத்த இன்னொரு வாரத்தை பற்றி வரும். ஓகே, உபத்திரவ காலம் முதல் 3.5 ஆண்டுகள். 3.5 × 12 போட்டிங்கன்னா 42 மாதங்கள். வெளிப்படுத்தல் 11:2 படிங்க ராஜி. வெளிப்படுத்தல் 11:2 படிக்கணும். 11:2. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதங்களும் மிதிப்பார்கள். 42 மாதங்கள் வருதுங்களா? அதுதான் முதல் உபத்திரவ காலத்துடைய காலகட்டம். ஓகேங்களா? அடுத்து 11:3 படிங்க அப்படியே. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வருஷம் முடிச்சு கொண்டிருக்கிறவர்களாய் 1160 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். 1260 நாளளவு ஒழுங்கா படிங்கிறது. 1260 days. அதுவும் அதே காலகட்டம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வேறு அது வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்காதீங்க. அதுவும் அதே காலகட்டம் தான். 3.5 × 360 = 1260 days. இதில் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, சமாதானம், யூதர்களுக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு பொய்யான சமாதானத்தை அந்தி கிறிஸ்து கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. சிலர் இந்த சமாதானத்தை கொண்டு வருது மோசேவும் எலியாவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று யூதர்களுக்கு சமாதானம் இந்த முதல் 3.5 வருஷத்தில் டெஃபினட்டாக இருக்கும். ஓகே, இது ஏன் மோசே கொண்டு வருது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா தானியேல் அவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அப்படின்னு அவன் இருக்காது,
அவர்னு இருக்கும். இந்த அவர்ந்து இருக்கிறதுனால உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அப்படின்னா வந்து பழைய ஏற்பாட்டை மீண்டுமாக ஸ்தாபித்து அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. அதனால் வந்து இதை வந்து மோசையும் எலியாவும் பண்ணுறது. ஏன்னா இந்த 1260 நாட்கள் இந்த 2 சாட்சிகள் வராங்கள்ல, இந்த 2 சாட்சிகள் மோசேவும் எலியாவும் அப்படின்றத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, மோசையும் எலியாவும் தான் அந்த ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அந்தி கிறிஸ்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரும் அந்தி கிறிஸ்து பண்ணுறான் அப்படின்றதுக்கு அவங்க காண்பிக்கிற வசனம் வந்து எசையா 28 வருது. எசையா 28 படித்து பாருங்கள். எசையா 28 இன்னொரு பெரிய தீர்க்கதரிசனம் ஒன்று இருக்குது. அது இப்போது சொல்லாமான்னு எனக்கு தெரியல. இங்கே கொஞ்சமோ அங்கே கொஞ்சமோ பைபிள் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதில் இருக்கும். ஓகேங்களா, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பைபிள் படிக்காதீங்க தயவு செஞ்சு. ஒரு 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 பைபிள் பிளான் வச்சுக்கோங்க. பைபிள் பிளான் வச்சுட்டு அதுபடி படிங்க. ஓகே, இன்னைக்கு இப்போது ஓகே ஒரு புக்கு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நாங்கள்லாம் ஆடுவோம். புக்கை வந்து ஓப்பன் பண்ணால் அதில் இருக்க லாஸ்ட் லெட்டர் வந்து ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்போம். நாங்கள் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பைபிள் படிக்கிறதுன்றது வந்து தவறான ஒரு விஷயம். அது வந்து பச்சையாக சொல்லணும் அப்படின்னா இயேசு வந்து சைட் அடிக்கிறதுக்கு சமானம். அது இயேசு அன்பு கூறுறதுக்கு சமானம் இல்லை. நம்முடைய நம்ம சைட் அடிக்கிறதுக்கு சமானம். ஓகே, சைட் அடிக்காதீங்க தயவு செஞ்சு. அவர் மேலே அன்பு கூறுங்க. அன்பு கூறுற போது தொடர்ந்து ஒரு 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 திட்டம் வச்சுருப்பீங்க. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக படிக்க மாட்டீங்க. ஒரு திட்டம் வச்சு அந்த திட்டத்தோடு படிப்பீங்க. அதுக்கு ஏசாயா 28 நீங்கள் தியானிச்சிங்கன்னா நான் சொல்கிறது என்னன்றது புரியும். ஓகே, அதில் வந்து யூதர்கள் வந்து பாதாளத்தோடும் மரணத்தோடும் நீங்கள் வந்து உடன்படிக்கை பண்ணுவீங்கன்றிருக்கு. அதுதான் வந்து இந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுவாக இருந்தாலும் யூதருக்கு அந்த எண்ட் ரிசல்ட்டு யூதருக்கு சமாதானம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. 3ஆம் ஆலயம் கட்டப்படும். இந்த 3ஆம் ஆலயத்தில் வந்து ஆலயம் வந்து எசேக்கியேல் 40 48 பார்த்தீங்கன்னா இதனுடைய பிளானுகின் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 3rd டெம்பிள் மூமெண்ட்னு ஒரு மூமெண்ட்டே இருக்குது இப்போது. ஓகேங்களா, நீங்கள் 3rd டெம்பிள் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள். இப்போது அந்த டெம்பிள் மவுண்ட்டை வந்து இவங்க ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜஸ்ட் 28 மணி நேரத்தில் ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாம் ரெடியாக வச்சுருக்குறாங்க. 28 மணி நேரம் தான் அவங்களுக்கு தேவை. எல்லா டெக்னாலஜியும் அவங்களுக்கு இருக்குது. இப்போது 28 மணி நேரத்தில் ஆலயத்தை கட்டுவதற்கு 3rd டெம்பிள் கட்டுற வரைக்கும் தானே பிரதர். நேற்றுக்கு ராஜா அண்ணன் ரொம்ப அழகாக கேட்டார், பிரதர் இது வர்ற போது தானே பிரதர் அது இப்போ வராதுன்னு எடுத்துக்கலாமா? 28 மணி நேரத்தில் நீங்கள் வந்து தூங்கிட்டு இருப்பீங்க, அதுக்குள்ளே கட்ட ஆரம்பிச்சிருப்பான். அதில் தொடர்ந்து நம்ம வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஓகே, ஜெருசலேமை பற்றி நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் அப்டேட் ஆகியிருக்கணும். யூதர்கள் பழைய ஏற்பாட்டின் முறைமைப்படி 2 சாட்சிகள் நடத்துவார்கள். இது ஏன் பழைய ஏற்பாட்டின் முறைமைப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய ஏற்பாட்டு கடிகாரம் தான் வந்து தொடர்ந்து இயங்க போகுது. ராப்சர் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து இயங்க போகுது என்னது? பழைய ஏற்பாட்டு கடிகாரம். அதனால் அந்த பலிகள் மீண்டும் ஏற்படுத்தப்பட்டு அந்த இது அவர்கள் சாகடிக்கப்படும் முன்பாக இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை அவர்கள் சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரையில் அவர்கள் இருப்பாங்க. அப்போ தான் சாகடிக்கப்படுவாங்க. நீ இயேசு எடுத்துட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாகடிப்பு. இது வந்து உபத்திரவ காலம். முதல் 3.5 வருஷங்கள் உபத்திரவ காலம். நேத்திக்கு பைபிளில் படித்தோம், நேத்திக்கு ரீடிங்கில் படித்தோம், ஸ்ரீயானவளுக்கு பெரிய கழுகுகளின் செட்டை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களில் எவ்வளோ பேருக்கு தெரியும்? கிட்டத்தட்ட 200 லார்ஜஸ்ட் பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் ஆர் ரெடிலி அவைலபிள் இன் இஸ்ரேல். கிட்டத்தட்ட 200 பேசஞ்சர் ஃப்ளைட்டு எனி மொமெண்ட் அவங்க வந்து இது பண்ணுறதுக்காக 200 பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ், லார்ஜஸ்ட் பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் ஆர் ரெடி. ஓகே, இதுதான் கழுகுகளின் செட்டைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யோவான் பார்க்கிறதாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஆக்சுவலான கழுகுகளின் செட்டை இருக்காது. ஏன்னா அந்த பெண்ணே வந்து பறந்து போகலாம்னு இஸ்ரவேல் பறந்து போகும். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் எல்லாரும் காக்கப்படும்படியாக அடுத்த 3.5 ஆண்டு காலம் அவர்கள் காக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த பிந்தைய 3.5 ஆண்டுகள் வந்து மகா உபத்திரவ காலம். வெளிப்படுத்தல் 12:2 படிங்க, 12:6 படிங்க. வெளிப்படுத்தல் 12:6. ஸ்ரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி
அங்கே 1120 நாளும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ராஜி, யூஆர் லக்கி யூஆர் நாட் நெக்ஸ்ட் டு மீ. சீரியஸாக சொல்கிறேன், 1260 நாட்கள். ஓகே, 1200. 4வது வாட்டி தப்பு பண்ணுறீங்க நீங்கள். தயவு செஞ்சு ஒழுங்காக படிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இந்த 1260 நாட்கள் வரை ஸ்ரீ பறக்கப்படுறாள்ல, பறந்து வனாந்திரத்துக்கு போகிறாள்ல, அந்த சட்டைகள் கொடுக்கப்படுதில்ல. இது வந்து மகாபுத்திரகாலம் அவர்கள் காக்கப்படுகிறார்கள். அடுத்தது வந்து 13:5 படிங்க. வெளிப்படுதல் 13:5. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமல் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, 42 மாதம். அகைன் 42 மாதம் வருது பாருங்க. 3.5 × 12 = 42. ஓகே, 42 மாதங்கள். ஸோ இது வந்து மகாபுத்திர காலம். நிறைய பேர் வந்து இந்த 7 வருஷம் + 7 வருஷம் 14 வருஷம் இருக்க முடியுமாங்க? இல்லை, இது ரெண்டுமே ஒன்று தான். அது நம்ம வந்து 12 இன்ச்சுன்னு சொன்னால் என்ன, 1 அடின்னு சொன்னானே, ரெண்டும் ஒன்று தானே. 12 இன்ச்சும் ஒன்று தான், 1 அடியும் ஒன்று தான். அது போல் தான். ஓகே, பலிகள் நிறுத்தப்படும். இது வந்து நம்ம வந்து தானியேல் 12:11 படிங்க. ஏன்னா தானியேல் 9 படித்தோம். தானியேல் 12 வந்து இது வருது, தொடர்ச்சியாக வருது. தானியேல் 12 நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஓகே, நீவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிடு. நீ இளைப்பாறி கொண்டிருந்த நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். ஐயோ, அது முந்தின 2 வசனங்கள் படிங்க. பலிகள், அந்த பலிகள் நிறுத்தப்படும்னு இருக்கணுமே. அன்றாட வழி நீக்கப்பட்டு வாழாக்கும் 60 ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1190 நாள் செல்லும். 1290. ஓகே, இதில் வர 1290 நீங்கள் வந்து இது பண்ணணும். பரிசு அதாவது இந்த உபத்திரவ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு 30 நாள் இருக்குது. இந்த 30 நாள் எந்த கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து வந்துடுறாரு, யுத்தம் நடக்குது. செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹேப்பன். இந்த யுத்தம் நடக்கிற காலத்தில் வரும் அது. அதுக்கப்புறமா இன்னொன்று 1345 நாள் வரை காத்திருந்து காத்திருப்பவன் பாக்கியவான்னு வரும். அது என்னன்னு பார்த்தோம், யுத்தம் முடிஞ்சு கிறிஸ்துவனுடைய அரசாட்சி ஆரம்பிக்கிற டைம் அது. அதான் 1335 வரும். ஓகே, அது வந்து அந்த யுத்தம் முடிஞ்சு இது ஸ்தாபிக்கப்படுற கிறிஸ்துவின் அரசாட்சி ஸ்தாபிக்கப்படுறது. அது வந்து ரொம்ப டெப்த் நமக்கு. அதனால தான் டேனியல் ஃபுல்லாக வேணுமான்னு கேட்டேன். அது ரொம்ப டெப்த் நம்ம போக வேண்டாம். இட் இஸ் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா போதும். அது வந்து தெர் இஸ் அ டைம் லேப்ஸ் பிட்வீன் ஜீசஸ் செகண்ட் அட்வென்ட் அண்ட் அண்ட் த 1000-year millennial reign அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஏதாவது கேள்விகள் இல்லை ஏதாவது பாயிண்டர்ஸ் இல்லை ஏதாவது திருப்பி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? நான் திருப்பி சொல்லணும்னா திருப்பி சொல்கிறேன். ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம். சொல்லுங்கள். படிச்சுட்டு வந்தேன். நீங்க அனுப்புனீங்க இல்லையா பேப்பரு? சிலதெல்லாம் புரியாம இருந்தது. அது இந்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபுல்லா வந்துச்சு. ஓகே, அது பாருங்க, ரொம்ப முக்கியமாக இயேசு தீர்க்க தரிசனத்தில் தானியேல் தீர்க்கதரிசி பாழாக்கும் அருவருப்பை குறித்து சொல்லுகிறானே, அதை வாசிக்கிறவன் நிதானிக்க கடவன்னு சொல்லுவார். ஓகேவா? வாசிக்கிறது யார்? இயேசுவின் காலத்தில் யார் வாசிச்சுட்டு இருந்தாங்க? அதை புறஜாதியார் வாசிச்சுட்டு இருந்தாங்களா? இல்லவே இல்லை, யூதர்கள் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க நிதானிக்கணும், அவங்க நிதானிக்க மாட்டேங்கிறாங்களே. அதான் அவருடைய மன குமுறலே அதுதான். அவங்க நிதானிக்கலையே அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நிதானிக்க கடவன் சொல்கிறாரு. ஏன்னா நாம் இப்போது இஸ்ரவேலோடு சேர்த்து ஒட்டப்பட்டிருக்கிற ஒளிவ கிளைகள் நாம் நிதானிக்கணும். நாம் ஒரு விஷயம் நடக்கிறத பார்க்கும் பொழுதும் நாம் பார்க்குறோம். ஒரு எருசலேமில் வந்து ஒரு பீஸ் ட்ரீட்டி வருது அப்படின்னோடனே கர்த்தராகி இயேசுவே சீக்கிரம் மாறும், மரணாத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏசு சீக்கிரம் வருகிறார் அப்படின்னு நம்ம we should be open, we should have our eyes open towards Jerusalem and its news. ஏன்னா
வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் இட் இஸ் இன் ரிலேஷன் வித் இஸ்ரேல். அது புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் கட் ஆஃபாக தீர்க்க தரிசனம் கிடையாது. வேதத்தில் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும், ஈவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களும் இஸ்ரவேலை குறித்தான தீர்க்க தரிசனங்கள். அதிலேருந்து திருச்சபைக்கு என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெளிவாக இருக்கணும். நாம் தானியேல் புஸ்தகத்தை நிறைய வாட்டி படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த தெளிவு உங்களுக்கு இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. முன்னாடி இருந்ததுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த தெளிவை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை அப்படின்னா என்னை பயன்படுத்திய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான். ஓகே, கேள்விகள் ஏதாவது இருக்கா? வேறு ஏதாவது இருக்கா? நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இது. நிறைய அரித்மெட்டிக்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். இந்த அரித்மெட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் அப்புறமா உட்காந்து படித்து பாருங்கள். அரித்மெட்டிக்ஸில் பிரதர் ஒரு 4 நாள் 5 நாள் கம்மியாக வருது பிரதர், 3 நாள் 1 மாதம் கம்மியாக வருது பிரதர், 1 வருஷம் கம்மியாக. புரிஞ்சுக்கோங்க, நான் போடல இந்த அரித்மெட்டிக்ஸ்லாம். இந்த அரித்மெட்டிக்ஸ்லாம் பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்லி கொடுத்தா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அதில் பிரதர் நீங்கள் 444ன்னு சொன்னீங்க, இந்த வெப்சைட்டில் வந்து 458 இருக்குது பாருங்கள். ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் போய் அதை நான் கற்றுக்கிட்டது வந்து ஒரு நார்மல் இவர்கிட்ட கற்றுக்கல. இவர் பாபிலோனில் போய் பாபிலோனில் இருக்கிற அக்கேடியன் மொழியில் இருக்கிற கல்வெட்டுகளை பார்த்து படிச்சுட்டு வந்து எனக்கு படிப்பிச்சு கொடுத்தவர். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவருடைய சாட்சியை நீங்கள் எடுத்துப்பீங்களா, இல்லை வேறு ஏதோ வெப்சைட்டில் கொடுக்குறாங்கன்னு அந்த சாட்சியை எடுத்துப்பீங்களா? ஏன்னா நிறைய வெப்சைட்டில் நான் பார்த்தேன், என்ன தெரியுமா, இந்த 70 வாரங்கள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 70 வாரங்கள் எப்போ முடியுதான்? ஸ்தேவானுடைய கல்லீரல் முடிஞ்சு போச்சு, 70 வாரமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. 70 வாரங்கள் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறமா எங்களுடைய ஆனந்த பாக்கியத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் அப்படின்னு நான் கேட்பேன். ஓகே, ஸோ எனக்கு எனி அதர் கொஸ்டின்ஸ்? சொல்லுங்க. இதுல எவ்வளவு வாரம் முடிஞ்சு இந்த கிருபையின் காலம் ஆரம்பிச்சிருக்கு? நீங்க நடுவுல கேப் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, 69 சொல்லிட்டு 69 அதான் 7 வாரங்களும் 62 வாரங்களும் 7 + 62 69 வாரங்கள் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா 69 வாரம் முடிஞ்ச பிறகுதான் கிருபையின் காலம். ஆமா, திருச்சபையின் காலம். ஆமா, திருச்சபையின் காலம் இது. திருச்சபையின் காலம். ஏன்னா பாருங்க, ஆமா, திருச்சபையின் காலம் முடியும். கரெக்ட். திருச்சபையின் காலம் முடியும் பொழுது, நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது 70வது வாரம் ஆரம்பிக்கும். ஆமா, நடுவில் வரைக்கும் கேப். கரெக்ட். இதுக்கும் நிறைய கடைசில 1335 ஒரு கணக்கு சொன்னீங்கல்ல பிரதர், அது தானியேல் 12 வரும்க்கா. அதுதான் 1260க்கும் 35க்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல? ஆமா, 65 நாள் வித்தியாசம் இருக்கு. 75 நாள் வித்தியாசம் இருக்கு. அது வந்து இயேசு கிறிஸ்து இந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். வந்து இந்த அந்தி கிறிஸ்துவை மேற்கொண்டு மிருகம் பிடிக்கப்பட்டு சாத்தான் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு, ஓகேங்களா, இந்த டைம் லேப்ஸ் அது. அதனால தான் தானியேல் முழுக்க எடுக்கட்டுமா நான் நல்லா கேட்டேன். நீங்கள் அதை கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது ஃபுல்லாக எடுக்கணும். தானியேல் முழுக்க எடுக்கணுக்கா. அப்போ தான் தானியேல் அட்லீஸ்ட் 12th சாப்டராவது ஃபுல்லாக எடுக்கணும். அதுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கஷ்டமானது. டைம் லேப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. தட் ஒரு டைம் லேப்ஸ் இருக்குது. யுத்தம்னா டைம் லேப்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆமாம். அந்த வெள்ளி சிங்காசனங்கள்லாம் வைக்கப்படும். அதுக்கப்புறம் தானே பிசாசு வந்து கட்டப்பட்டு இது பண்ணுவோம். ஆமாம். அப்போ வெள்ளி சிங்காசனம்
சிங்காசனங்கள் வைக்கப்பட்டு அரசாட்சிக்கு போது பிசாசு இருக்க மாட்டான். அவன் வந்து கட்டப்பட்டுறாங்க. அவனை வந்து அடைச்சிடுறாங்க. இல்ல மறுபடியும் அவன் கொஞ்ச காலம் ஆமாம், அது 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறமா. அது 1000 வருஷம் அரசாட்சி. நீங்கள் 20ஆம் சாப்டருக்கு போயிட்டீங்க. நீங்கள் 20ஆம் சாப்டருக்கு போயிட்டீங்க. இப்போ இருக்கிறது நம்ம வந்து 14வது சாப்டரில் 20ஆம் சாப்டரில் அது சொல்லித்தர்றது. ஓகே, ஓவரால் டைம் லைன் இப்போ எடுக்காதீங்க. ஓவரால் டைம் லைன் இப்போ எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகே, ஓவரால் டைம் லைன் அப்போது கடைசியாக முடிச்சதுக்கப்புறமா 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு இது பண்ணுறதுக்கப்புறமா ஓவரால் டைம் லைன் மறுபடியும் ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணலாம். ஓகே, அப்பதான் பிசாசுக்கு ஒரே தொல்லையா இருக்கும் பிரதர். என்னது? அவனை கடைசியா கட்டி உள்ள தள்ளும் பொழுது எல்லாரையும் பார்த்துட்டு, துரோகிங்களா, நான் கொடுத்த எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு திடீர்னு ரட்சிக்கப்பட்டு என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு. இல்லை, அது இன்னொரு விதமாக பார்க்கலாம்ல. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவன் திருடி தான் கொடுத்துட்ருக்குறான். இப்போ யாருக்காவது அவன் யாருக்காவது கொடுத்துட்ருக்கானா அவனோட சொந்தத்துலேருந்து கொடுக்குறானா? இல்லை, கர்த்தர்கிட்டேருந்து திருடி தான் கொடுத்துட்ருக்கான். இல்ல, நீங்க எல்லாம் தப்பிச்சு ரட்சிக்கப்படுறான்ட்டு ஏத்துக்கிட்டு போயிட்டீங்க. இவ்வளவு காலம் என் கூட இருந்தது பார்த்தா என் கூட இருப்பீங்கன்னு நினைச்சேன், துரோகம் பண்ணிட்டு போயிட்டீங்களே துரோகிகளா அப்படின்னு அவன் பேசுவான். குற்றப்படுத்துறது அவனுடைய குணம். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவன் குற்றப்படுத்திட்டே தான் இருப்பான். நான் சொன்னதே நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க, இப்ப அதுக்கு பதில் சொல்றீங்க. இல்லை, அதான் குற்றப்படுத்துறது அவனுடைய குணம்ன்றதெல்லாம். சரி, சரிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஓகே, நல்லா இருந்தது. தேங்க்யூ பிரதர். ஓகே. ராஜி ஒரு சின்ன ஜபம் பண்ணுறீங்களா? முடிக்கலாம். இருக்கீங்களா ராஜி? ஜபம் பண்ணுமா, முடிக்கலாம். இந்த நேரத்திற்காக உங்களுக்கு பேசப்பா அப்பா. இந்த நேரத்திலும் எங்களை கண்டினியூவா கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. என் கொடுத்த இந்த நேரத்தில் ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு போதித்தவைகளை நாங்கள் தியானித்து மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒரு பெரிய சாக்கியத்தை எங்களுக்கு நீ கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.